ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காவும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா ஃப்ரை பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரைஸுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு கோவக்காவை நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் 2 தக்காளி அதையும் கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் அதுவும் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, சீரகம், அது பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும், இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர், கோவக்காய் ஃப்ரைக்கு தேவையான சால்ட் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணியை நம்ம ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தெளித்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக தெளித்து வேக வச்சுக்கலாம் நல்லா. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் 1 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ வேக வச்ச முட்டையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ரைஸுக்கு கோவக்காய் எக் ஃப்ரை ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.